அண்ணாமலை அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுக்கும்போது சொன்னார், சபரீசனின் சொத்து 1,40,000 கோடிங்கிறார். பதிலே கொடுக்கல அவங்க. அவர் மேலே வழக்கம் போடலை. 1,40,000 கோடி சபரீசனுக்கு மட்டும். மார்ட்டின் பையன் ஆட்சி சீட்டில் சம்பாதிச்சார். சபரீசன் இதில் சம்பாதிச்சார் கேளுங்க. இவர் 18 கோடியோ 20 கோடியோ சொல்கிறார் உதயநிதி. அதுக்கு இவங்க வச்சுருக்காங்கல்ல, நம்மளெல்லாம் ஊரை ஏமாத்திருக்கு ரெஜெண்ட். கேட்டால் நான் ரெஜெண்ட்டில் சம்பாதிச்சேம்மா. இங்கே ஊழல் பணத்தை பூரா அங்கே போய் வட்டிக்கு வருகிறது, சினிமா எடுக்கிறவனுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் 8 கோடிங்கிறாரு, அவருக்கு 8 கோடியா? ஆக கொள்ளையடித்து அரசியலையே தொழிலாக வைத்து கொண்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கும் நமது அரசியல்வாதிகள் மத்தியில் பெரிய பணக்காரராக ஒருத்தர் அரசியலுக்கு வருகிறார். அவர் கொள்ளையடிக்காமல் இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் பாருங்கள், 600 கோடி சொத்து வச்சுருக்காரு, 200 கோடி கடனை வர காமிக்கிறார். நான் கேட்குறேன், 600 கோடி சொத்து உங்களுக்கு இருக்குது, பணக்காரு, ஏயா போய் ஒரு 200 கோடி கடனை வாங்குறீங்க? நம்மெல்லாம் எப்படி நினைப்போம், பணம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்பா கடனே இருக்கக்கூடாது, இருந்தால் எனக்கு அசிங்கம். நம்ம அப்படி தான் நினைப்போம். ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் பணம் சம்பாதிச்சிட்டா முதல்ல கடனை அடைப்பான். நான் யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது, தன்மானம், சுயமரியாதை. என்ன கடன்காரன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது ஆமாம். ஆனால் 600 கோடிக்கு கடன் வாங்குகிற பணக்காரன் 200 கோடி ஏன் கடன் வைக்கிறாருன்னா, இது பணக்காரர்களின் கலை. இப்போ அம்பானி பார்த்திங்கன்னா, அனில் அம்பானின்னு இருக்கார், முகேஷ் அம்பானி அண்ணன், அனில் அம்பானி தம்பி. அனில் அம்பானி பேங்குகள்லாம் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு கட்டாமல் விட்டுட்டார், டிஃபால்ட். பேங்குக்காரன் சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணுறான், உலகமாக கோடீஸ்வரங்க. ஆனால் பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறான். மல்லையா பார்த்திங்கன்னா 9,000 கோடி பேங்க்கில் கடன். அவ்வளோ கோடி அவருக்கு சொத்து எடுத்திங்கன்னா அதை விட அதிகம் வருது. பெரிய பணக்காரன் நான் எதுக்கு வாங்குகிறேன் நான் கடனை, அந்த பேங்க்கு கடனெல்லாம் அவன் ஏமாற்றிட்டு போயிடணும் அப்படிங்கிறது. சாதாரண நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருந்தால் கடனை வாங்க மாட்டான். அவர் 200 கோடின்னு காமிக்கிறார். ஆனால் நம்ம அரசியல் எவனுக்கு கடன் இல்லை, அதுதான் பெரிய வலி. உதயநிதிக்கோ சபரீசனுக்கோ ஸ்டாலினுக்கோ சொத்து தான் இருக்குது, கடனே இல்லை. அதுதான் பெரிய. ஏன்னா உங்கள்லாம் இதில் அடித்தவங்க தானே அரசியல். அதனால் இன்னும் ஒரு பணக்காரர் எல்லோரும் பிச்சைக்காரர்களாக இருந்து அரசியலுக்கு வருவான், கோடீஸ்வரன் ஆவான். இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல்.